ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேங்கு ஃப்ரை தான். இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நான் ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டாக தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அகலமான பேனாக இருந்தால் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல வெந்தும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பேனாக வச்சுக்கோங்க. பேன் சூடாயிடுச்சு. நம்ம ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி திருப்பி வச்சுட்டு இதோட நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோங்க. இது ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணணும். அப்போ தான் அதில் போய் நல்லா வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை ஒரு மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம இது ஒரு மூடி போட்டு ஒரு அரை வேக்காடுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அரை வேக்காடு வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாக்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு அரை ஸ்பூன், இல்லை அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்குல ஃபுல்லாக அந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ண வேண்டியதாங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும், புளி சாதம், லெமன் சாதம் ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. நல்ல மொறுன்னு வேணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இவ்வளோ நேரம் குக் பண்ணோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சு. அந்த மசாலாலாம் அதில் கோட்டாகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தயிர் சாதத்துக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சூப்பராக வெந்திருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் மட்டும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ அழகாக வெந்திருக்கு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போக்கப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.